எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஜூன் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூன் 7 மற்றும் 8 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரித்துள்ளது? 1364 அப்படிங்கிற அளவுல அதிகரிச்சிருக்கு. இப்போ 3rd எடிஷன் நடந்திருக்கும் கணக்கெடுப்பு, தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பு. லிபுலேக் கணவாய் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட்ல வந்து இருக்கு லிபுலேக். இந்தியா அணுமின் உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக உயர்த்தும் இலக்கை எந்த ஆண்டுக்குள் அடைய திட்டமிடப்பட்டுள்ளது? 2047க்குள்ள நமக்கு 100 ஜிகாவாட் வந்து இந்த அணுமின் ஆற்றல் மூலமா உற்பத்தி செய்யறதுக்கு டார்கெட் இருக்கு. இப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து 9 ஜிகாவாட்டா இருக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன்கிறது அணுமின் ஆற்றல்ல. இந்தியாவின் எல்பிஜி இறக்குமதியில் எத்தனை சதவீதம் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படுகிறது? 54% வந்து அந்த ஹோர்மோஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படுது. இப்போ உங்களுக்கு கொஸ்டின், ஹோர்மோஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல்களை அனுப்பக்கூடிய நாடுகள் என்ன? நேற்று வந்து மேப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த நாடுகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு கொஸ்டின். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேப்பு, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கம்பல்சரி எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து, ஐடிஎஸ் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் போக்குவரத்து மேலாண்மையை மேம்படுத்துதல். 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு லான்ச் பண்ணிருக்காங்க 108 ஆம்புலன்ஸ் சேவை. பதிவுத்துறையை மேம்படுத்த கொண்டு வரப்பட்ட ஸ்டார் 3.0 மென்பொருள் மூலம் எத்தனை சேவைகள் வழங்கப்படுகின்றன? ஆன்சர் 18 சேவைகளானது வழங்கப்படுகிறது. ஷிகல்லா என்பது எதன் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியா தொற்று? சோ அசுத்தமான சுற்றுச்சூழல், காற்று, உணவு மூலமா பரவக்கூடியதுதான். அசுத்தமான குடிநீர், உணவு. 2025-26ஆம் நிதியாண்டில் $1841 கோடி அந்நிய முதலீட்டை ஈர்த்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா வந்து இருக்கு. அதே மாதிரி எந்த நாடு அதிகமா நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த 2025-26 வந்து கொடுத்துருக்காங்க, முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது சிங்கப்பூர். 2025-26ஆம் நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் ஜனவரி டு மார்ச் வரையுள்ள காலாண்டு தான் நம்ம அந்த 3 மந்த் தான் 4வது காலாண்டுன்னு சொல்றோம். இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு பர்சன்டேஜ் பதிவாயிருக்கு அப்படின்னா 7.8%. மொத்த நிதியாண்டுக்கும் 7.7%. இந்த நிதியாண்டு 2026-27 6.6% வந்து பதிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு RBI கணிச்சிருக்காங்க. இது கணிப்பு, எஸ்டிமேட் பண்ணது. இது ஆக்சுவல் growth. சமீபத்தில் காலமான சலீம் குமார் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் திரைத்துறை. ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் சவிதா ஸ்ரீபாஸ்கர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மிர்ரா ஆண்ட்ரீவா. தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் வந்து நம்ம இந்தியா. ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் தங்க பதக்கம் வென்றுள்ளது. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 9th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்னைக்கு எப்போதும் மோட்டிவேஷன் குவாட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ புத்தரை பற்றின ஸ்டோரி தான். புத்தர் வந்து ஒரு 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 இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே உள்ளவங்கலாம் வந்து இந்த வழியாக போகாதீங்க, இந்த வழியாக போனீங்கன்னா ஒரு 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 கொடூரமான ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நம்மளை திட்டுவாங்க, ரொம்ப தப்பான வார்த்தைகளில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து புத்தர்கிட்ட எச்சரிக்கிறாங்க. புத்தர் வந்து சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் போயிட்டார். அந்த வழியா தான் போறாரு. போகும்போது அந்த அதே நபர் இருக்காங்க இல்லையா, புத்தரை பார்த்துட்டு தப்பா பேசுறாங்க, அவரை திட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல புத்தர். அப்படின்னோன்னா அவரும் திட்டிகிட்டே போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இப்போ சொன்னார் இல்லையா, நீங்க இந்த வழியா போகாதீங்கன்னு சொன்னார் இல்லையா, அவர் வந்து புத்தர்கிட்ட கேட்கிறாரு, ஏங்க நீங்க இந்த வழியா போகாதீங்க, அவன் தான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த நபர். அப்போ புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நீங்க எனக்கு பழம் கொண்டு வந்தீங்க இல்லையா, இப்போ இந்த பழத்தை வந்து நான் வாங்கலாட்டி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது திருப்பி எடுத்துட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அதே மாதிரிதான் அவர் கொடுத்த இறையை நான் வாங்கல, அவர் பேசின எதுக்கும் நான் வந்து அதை ஏத்துக்கல,
ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன? அவர் கொடுத்தது நான் எதுவும் ஏத்துக்கல அப்படின்னா அவர்கிட்டே போயிடுச்சு, அவரோட போயிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரிதான் யாராவது உங்களை ஏதாவது சொல்றாங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்றாங்க, உங்களை அதை அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க அதை எடுத்துக்கல அப்படின்னா அது ப்ராப்ளமே கிடையாது. நீங்க அதை எடுத்துக்கிறதுனால, ரிசீவ் பண்றதுனாலதான் அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க வருத்தப்படுற மாதிரி இருக்கு, ஸோ நீங்க ஒரு டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? ஸோ அதை ரிசீவ் பண்ணலாட்டி, நீங்க பழத்தை இன்னொருத்தவங்க கொடுக்கும்போது நீங்க வாங்கலாட்டி அது எப்படி அவங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கல, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணல அப்படின்னாலே அது அவங்களோடய போயிடும். ஸோ இதுதான் வந்து புத்தரோட ஒரு ஐடியா. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் PMJAY PM-JAY திட்டத்தில் இணைந்த 36வது மாநிலம் எது? ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லேயே 36வது மாநிலமா இருக்கு, 36 மாநிலமா இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரலாம். 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. ஸோ அதோட இன்க்ளூட் பண்ணி மொத்தமாக யூனியன் டெரிட்டரியை நம்ம இந்த கவுண்டிங்க்கு சேர்த்து தான் மொத்தமாக 36வது மாநிலம் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கு வங்கத்தை சொல்றாங்க. அதாவது 36வது மாநிலம் மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்போ எந்த மாநிலம் வந்து 36வது மாநிலமா உருவெடுத்திருக்கு இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனாவை செயல்படுத்தக்கூடிய மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்க மாநிலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 36 ஸ்டேட் கிடையாது, யூனியன் டெரிட்டரியோட கவுண்டையும் சேர்த்துக்கிட்டு இவங்க சொல்றாங்க மொத்தமா 36வது மாநிலமோ அல்லது யூனியன் பிரதேசமாகவோ இந்த மேற்கு வங்க மாநிலம் உருவெடுத்திருக்கு. PMJAY திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மாநிலமா. PMJAY அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த ஸ்கீம் 2018 செப்டம்பர் 23 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக மருத்துவ சிகிச்சைகள், அதாவது மருத்துவ காப்பீடு தான் இந்த ஸ்கீம். அங்கே யார் இருந்தாங்க? திரிணாமுல் காங்கிரஸ் தானே கட்சி தானே இருந்துச்சு, மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சி தானே நடந்துச்சு. அவங்க பிஜேபிக்கு எப்போதுமே ஆப்போசிட் தானே. சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை மேக்ஸிமம் அங்கே மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தலை. ஸோ இப்போ இவங்க ஆட்சி முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன்ல பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து அங்கே சுவேந்திர அதிகாரி வந்து பொறுப்பேற்றிருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை எடுத்து இப்போ அங்கே மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த PMJAY திட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்துறாங்க. ஸோ இதை செயல்படுத்திய 36வது மாநிலமா இது உருவெடுத்திருக்கு, மேற்கு வங்க மாநிலமானது உருவெடுத்திருக்கு. இப்போ 2018 செப்டம்பர் 23 இது லான்ச் பண்ணாங்க. ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுடைய மிகப்பெரிய பொது நிதியுதவி சுகாதார காப்பீடு திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். போன 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மந்த்ல பாத்தீங்கன்னா 70 வயது அப்புறம் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களும் இதுல பயனாளியா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு வழங்கணும். அவங்க திடீர் செலவுகள் வரும் இல்லையா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், அதுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஏழைகள்கிட்ட பணம் இருக்காது கையில. ஸோ அந்த மாதிரி செலவுகளுக்கு காப்பீடுங்கிறது கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. அடுத்து ரீசன் நியூஸ் ஜல்ஜீவன் திட்டம். ஜல்ஜீவன் 2019 ஆகஸ்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல உள்ள வீடுகள்ல டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும், குடிநீர் குழாய் இணைப்பு வந்து வழங்கணுங்கிறதுக்காக. அடுத்து முத்ரா லோன் ஸ்கீம். ஸோ முத்ரா திட்டம் என்னன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கணுங்கிறதுக்காக முத்ரா ஸ்கீம் 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க. 4 கேட்டகரி இருக்கு, சிஷு, அப்புறம் கிஷோர், அப்புறம் தருண் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில வந்து இந்த ஸ்கீம்ல இருந்து இந்த நிதி உதவி கடன் உதவி அப்படிங்கிறது பிணை இல்லாம கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளவு லட்சம் வரைக்கும் அதிகபட்சமா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா இந்த ஸ்கீம்ல கடனானது வழங்கப்படுகிறது. அடுத்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, இது 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க ஜனவரி மந்த்ல. பெண் குழந்தைகள் பெண் சிசு கொலை நடக்குது, அதை தடுக்கிறது, பெண் கல்வியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்து இதே ஸ்கீம்ல தான் இந்த ஸ்கீமின் கீழே இன்னொரு ஸ்கீம் செயல்படுத்துறாங்க, சுகன்யா சம்ருதி திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்தியால ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து தொடங்குறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதன்படி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாகிறதுல அதுக்கான ஏற்ற சூழ்நிலை அமைந்துள்ள நாடுகள் வரிசையில இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க.
அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 2006ஆம் ஆண்டு லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ ஜூலை 1ல இருந்து இந்த ஸ்கீமுக்கு மாற்றா VPG-RAMG அப்படிங்கிற ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படும். அதன்படி இந்த ஒர்க்கிங் டேஸோட எண்ணிக்கை வந்து 125 டேஸா வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. மாநிலங்கள் வந்து இதில் நிதி பங்கீடு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிதி பங்கீடு அளிப்பாங்க இதுல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து விஸ்வசூத்திரம் அப்படிங்கிறது ஜவுளி அமைச்சகத்தின் மூலமா செயல்படுத்தப்படுகிறது, தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் பார்க்கணும் இல்லையா, இப்போ $1 பில்லியன் மதிப்பு கொண்ட அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை நம்ம யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ விண்வெளி துறையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நிறுவனம் வந்து யூனிகார்ன் அந்தஸ்தை பெற்றிருக்கு. அது என்ன நிறுவனம் இந்தியாவில், அது என்ன நிறுவனம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த அப்பாயின்மெண்ட், தென்கொரியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து ஹான் சியோங் சூக் தான் தென்கொரியால இப்போ பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தென்கொரியாவில் நியமிக்கப்பட்ட 2வது பெண் பிரதமர் வந்து இந்த ஹான் சியோங் சூக் தான். அது மட்டும் இல்லாம அங்க 20 வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்கிறாங்க, இந்த ஹான் சியோங் சூக் என்பவங்க. ஸோ இப்போ அந்த ஹான் சியாங் சூக் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, அவங்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் துறையுடைய அமைச்சராக இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ அந்த நாட்டுடைய ஜனாதிபதியான லீ ஜே மிங் வந்து பிரதமராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதியாக ராஜா சுப்ரமணியம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இவர் 3வது முப்படை தலைமை தளபதி. கர்நாடகாவுடைய முதலமைச்சராக DK சிவகுமார் இப்போ பொறுப்பேற்றிருக்காரு. உச்சநீதிமன்றத்துல இப்போ புதுசா 5 நீதிபதிகள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு நீதிபதி வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, அதுவும் கோவையை சேர்ந்த V மோகனா. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில 81வது கூட்டத்தொடரோட தலைவராக கலீலுர் ரஹ்மான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கலீலுர் ரஹ்மான் வந்து வங்கதேச நாட்டை சேர்ந்த அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர். வங்கதேசத்திலேருந்து அப்பாயிண்ட் ஆன 2வது நபர் இவர் இந்த பொறுப்புக்கு. அப்புறம் CBSE உடைய புதிய தலைவராக லோகண்டே பிரசாந்த் சீதாராமன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழக காவல்துறையுடைய 34வது தலைமை இயக்குநராக மகேஷ் குமார் அகர்வாலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். 2026ஆம் ஆண்டிற்கான மான பகதூர் சிங் லஹக் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெருமாள் முருகன் அவர்களுக்கு தான் 2026ஆம் ஆண்டுக்கான மான பகதூர் சிங் லஹக் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், இந்த விருதை வின் பண்ணியிருக்காரு. கவிதை, நாவல் இந்த மாதிரியான படைப்புகள், சிறந்த படைப்புகள் இயற்றக்கூடிய அந்த நபர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படுது. நாட்டின் மதிப்புமிக்க இலக்கிய விருது தான் இந்த மான பகதூர் சிங் லஹக் விருது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த வருஷம் தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ், இப்போ தேசிய பஞ்சாயத்து விருதுகள் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் தான் வழங்கப்படுது. இந்த விருதுல இப்போ சிறந்த மாவட்ட ஊராட்சி பிரிவுல 3வது பரிசை கோவை வந்து வின் பண்ணிருக்கு. அப்புறம் புலிட்சர் பரிசை வின் பண்ண இந்திய பத்திரிகையாளர் யார் அப்படின்னா RK ஆனந்தும் சுபர்ண சர்மாவும் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவ திட்ட விருதானது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து அக்ரிகோலா பதக்கம், விவசாயத்துல சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. விவசாய மேம்பாட்டுக்காக சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு UNFAO வந்து பிரசன்ட் பண்றாங்க இந்த விருதை. ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருதானது இப்போ நடிகர் தர்மேந்திரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறந்த செவிலியர் விருதானது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறாங்க, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் வழங்கப்பட்ட விருதுகள்ல தமிழகத்துல இருந்து சங்கர் சண்முகம் வந்து இந்த விருதை பெற்றிருக்காரு. அடுத்து அரங்கநாதன் இலக்கிய விருதானது விட்டல் ராவ் அம்ஷன் குமார், இவங்க 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா தமிழ்நாடு ஸ்கீம், பெண்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் வந்து சென்னையில தொடங்கி வைக்கிறாங்க. இன்றைய தினமான ஜூன் 9ஆம் தேதி சென்னையில இந்த சிங்கப்பெண் அதிரடி படை இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பு வழங்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக அவங்கள போய் அணுகணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை பிரிவானது தொடங்கி வைக்கிறாங்க தமிழ்நாட்டில். இது பொறுப்பேற்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 திட்டத்துக்கு சைன் பண்ணியிருப்பாங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ அதில் ஒன்று தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பு திட்டம். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து IG தலைமையில் இயங்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி இதோடைய IG-யாக பவானீஸ்வரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இதில் வந்து 2 துணை கண்காணிப்பாளர்கள், 4 ஆய்வாளர்கள், அப்புறம் 30க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வந்து இந்த சிறப்பு பெண் அதிரடி படைக்கான ஒரு குழுல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஜூன் 9ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. எங்கன்னா சென்னை எழும்பூர்ல ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்துல தான் இதை லான்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ பெண்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம தமிழ்நாடு காவல்துறையில இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் மொத்த தோல் மற்றும் அதை சார்ந்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 37%. இப்போ இந்த தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யறது, அது சம்பந்தமான பொருட்கள், பேக்கு, அப்புறம் அந்த லெதர்ல பெல்ட் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யறோம்ல நம்ம நாட்டிலேருந்து, மொத்த ஏற்றுமதி இந்தியா முழுக்க மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த தோல் அது சார்ந்த பொருட்களுடைய ஏற்றுமதியில மொத்தமா நம்ம பார்க்கும்போது 37% நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யறோம். ஸோ 37% தமிழ்நாடு வந்து அந்த தோல் சார்ந்த பொருட்களுடைய ஏற்றுமதியில பங்களிப்பு அளிக்குது. நம்ம தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு இந்த தோல் பொருட்கள் சார்ந்த துறையில நம்ம தமிழ்நாடு. ஸோ இப்போ இந்த தோல் பொருட்கள் உற்பத்தியை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கத்தில் இப்போ தொழில் முனையங்கள், அந்த தோல் சார்ந்த பொருட்களுக்கான தொழில் முனையங்கள் அப்படிங்கிறது நிறுவ போறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த இடங்கள்லயும் அமைக்க போறாங்க. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 891 கோடி முதலீட்டில் இந்த அந்த தோல் சார்ந்த பொருட்கள் சம்பந்தமான தொழில் முனையங்கள் அமைக்க போறாங்க. அதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 271 கோடி ரூபாயில இந்த தொழில் முனையங்களானது ராணிப்பேட்டையில பணப்பாக்கத்தில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 891 கோடி, அதுல வந்து 271 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்றாங்க அந்த தொழில் முனையங்கள் அமைக்கிறதுக்காக. நம்ம நாட்டுடைய மொத்த ஏற்றுமதி மதிப்பு அப்படிங்கிறது 2025-26 நிதியாண்டுல $863 பில்லியன் இருக்கு. ஸோ சேம் அதே கணக்கு தான், 37% நம்ம பங்களிக்கிறோம். அதுல நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை பணப்பாக்கத்துல வந்து இந்த தோல் பொருட்கள் சம்பந்தமான தொழில் முனையங்கள் அப்படிங்கிறத அமைக்க போறாங்க. அது தவிர்த்து பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராலையும் அமைக்க போறாங்க. மொத்தமா 891 கோடி. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல். சமீபத்தில் பிலிப்பைன்ஸ் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எத்தனை அலகுகளாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் 7.8, 7.8 அலகுகளாக இந்த பிலிப்பைன்ஸ்ல ரீசெண்டா சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது ரிக்டர் அளவுகோல்ல 7.8 பதிவாயிருக்கு. ஸோ இது இந்த வருஷம் பிலிப்பைன்ஸ்ல ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இது வரைக்கும் ஏற்பட்டதுல இதுதான் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ்ல இந்த வருஷம். அது 7.8 அலகுகளா பதிவாயிருக்கு. இந்த பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா, இது வந்து நெருப்பு வலயம், பசிபிக் பெருங்கடலுடைய நெருப்பு வலயம் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. ஸோ அதனால இந்த இந்தோனேஷியா, ஜப்பான்ல எல்லாம் அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லயும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். சிப்ரி அறிக்கையின்படி உலகில் அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் வந்து ரஷ்யால தான் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 2வது பிளேஸ்ல தான் அமெரிக்கா இருக்கும். சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இது வந்து வருஷம் இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் அதிகமாக உள்ள நாடுகள் பட்டியலை ரிலீஸ் பண்றாங்க. அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான புள்ளி விவரப்படி ரஷ்யால தான் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கு, 5420 இருக்கு. அதே மாதிரி அமெரிக்கால அதுக்கடுத்து 2வது பிளேஸ்ல இருக்கு இல்லையா, 5042 இருக்கு அங்கே உள்ள அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனால ஏற்கனவே வந்து 600 அணு ஆயுதங்கள் இருந்துச்சு, இப்ப 620 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவில 180ல இருந்து 190 அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வடகொரியாலே அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாகிஸ்தான்ல அதே 170ன்னு சொல்லிட்டு மாற்றம் இல்லாம அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை இருக்கு. ஸோ இதை வந்து சிப்ரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரஷ்யா, அடுத்த அமெரிக்கா. சீனால வந்து 600லேருந்து 620 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவில 180லேருந்து 190 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ரீசன் நியூஸ். உலகின் மிகப்பெரிய பங்கு சந்தைகளோட பட்டியல்ல இந்தியா 7வது இடத்துக்கு வந்திருக்கு, பின்தங்கியிருக்கு. உலகின் 2வது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக உருவெடுத்த நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. அப்புறம் சர்க்கரை உற்பத்தி முன்னணி மாநிலமா மகாராஷ்டிரா இருக்கு. மீன் உற்பத்தியில முதலிடம் பிடித்த மாநிலமாக தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டுல வந்து திரிபுரா வந்து முன்னிலையில இருக்கு. சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசையில தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பவ்யா போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் வந்து பியூஷ் கோயல். இந்த பவ்யாங்கிறது ஒரு ஸ்கீம். ஸோ பாரத் ஆத்யோகிக்
விகாஸ் யோஜனா. ஸோ இந்த பவ்யா ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீம் என்னன்னா நம்ம நாட்டில் ஒரு 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நிறுவனம் அமைக்கிறாங்க அல்லது இங்கே உள்ளவங்களே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அந்த தொழிற்பூங்கால இருக்கிற மாதிரி. இப்போ வந்த உடனே நீங்கள் வந்து இயந்திரங்களை மட்டும் கொண்டு வந்தால் போதும், தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்க, மின்சார வசதி இங்கே இருக்கு, சாலை வசதி இங்கே இருக்கு, எல்லா வசதியுமே இங்கே இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இயந்திரங்களை மட்டும் கொண்டு வந்து இங்கே ஒரு பிளான்ட் அமைச்சு நீங்கள் உற்பத்தியை தொடங்கினா மட்டும் போதும் அப்படிங்கிற வகையில தொழிற்பூங்காக்கள் ஒரு 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கணுங்கிற டார்கெட் வச்சுதான் இந்த பவ்யா ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு போர்ட்டலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பியூஷ் கோயல் அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ முதலீடுகளை ஈர்க்கிறது, வேலை வாய்ப்பை உருவாக்குறது, இந்தியாவுடைய உற்பத்தி சூழல் அமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பவ்யா ஸ்கீம். ஸோ அதுக்கான போர்ட்டல் தான் பவ்யா போர்ட்டல். அதை வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 33,660 கோடியில இந்த பவ்யா ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. 100 உலகத்தரம் வாய்ந்த தொழிற்பூங்காக்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் மூலமா, பவ்யா ஸ்கீம் மூலமா அமைப்பாங்க. ஸோ அதே டீட்டெயில் தான் இங்க இருக்கும். அடுத்த ரீசன்ட் நியூஸ், ஜனனி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெக்னென்சி உமன் இருக்காங்க இல்லையா, ப்ரெக்னென்சி டைம்ல அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களை கண்காணிக்கிறது பராமரிக்கிறது சம்பந்தமாக தான் இந்த ஜனனி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது டே வந்து இம்பார்ட்டன்ட் டே. உலக உணவு பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஜூன் 7ஆம் தேதி. ஸோ உலக உணவு பாதுகாப்பு தினம், ஃபுட் செக்யூரிட்டி டே அப்படிங்கிறது ஜூன் 7ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். உணவு பாதுகாப்பு, இப்போ நம்ம சுத்தமான உணவுகளை சாப்பிடக்கூடாது இல்லையா, ஸோ பாதுகாப்பாக அது சுத்தமான உணவுகளாக இருக்கணும். அதில் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வைப்பாங்களே, அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னன்னா ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன்ஸ், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த உலக உணவு தினத்திற்கான தீம். ஜூன் 7ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். அதுதான் உணவு பாதுகாப்பான உணவாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. இப்போ ரீசெண்டாக ஒரு ரீலில் வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். இப்போது அந்த சமோசாலாம் ட்ரெயினில் வந்து விற்பாங்கல்ல, அந்த சமோசாவை வந்து வச்சுட்டு அந்த விற்கிறவர் வந்து அது மேலே காலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போல்லாம் நம்ம சமோசா எங்கேயும் வாங்கி சாப்பிட முடியாது போல இருக்கு. அப்படி ஆயிடுச்சு, ஃபுட் செக்யூரிட்டிலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளியில் போய் சாப்பிடும் போதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு இடமா வந்து சுத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி அவங்க கால் போட்டு படுத்து இருக்காங்க அந்த சமோசா மேலெல்லாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டே, உலக பெருங்கடல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 8. ஸோ வேர்ல்டு ஓஷன் டே அப்படிங்கிறது ஜூன் 8ஆம் தேதி வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் தீம் என்னன்னா ரீஇமேஜின் பியாண்ட் தி வேர்ல்ட் வி நோ எ நியூ ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஓஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் தீம். நம்ம 8ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். பெருங்கடல்களை பாதுகாக்கணும் அப்படி அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த டே செலிப்ரேட் பண்றோம். ஸோ இது எப்போ வந்து இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1992 ஜூன் 8 வந்து பிரேசில்ல ரியோ டி ஜெனீரோல புவி உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அங்கேதான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கனடா வந்து முன் ஒழிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த டே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஜூன் 8ஆம் தேதி ஓஷன் டே. அடுத்த ஸ்போர்ட்ஸ், நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், பிரக்யானந்தா. ஸோ இப்போ ஏன் மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்னா தமிழக அரசு இதில் வின் பண்ணதுனால அவங்களுக்கு ஊக்கத்தொகை வந்து வழங்கியிருக்காங்க. பிரக்யானந்தா வந்து நார்வே செஸ் போட்டியில் சாம்பியனான ஃபர்ஸ்ட் இந்தியன். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ். அப்போ அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தொகை கொடுப்பாங்க இல்லையா, அதன்படி இப்போ 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க பிரக்யானந்தாவுக்கு. ஸோ தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து சிறப்பு உதவித்தொகை ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பிரக்யானந்தாவுக்கு வந்து 30 லட்சம் வந்து வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும். அடுத்து சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்துல ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி ஆனது தொடங்கப்பட்டிருக்கு. இங்க வந்து செஸ்ல உள்ளவங்களை வந்து நல்லா அவங்கள இன்னும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகள்லாம் இங்க பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். ஸோ 2025-26 நிதியாண்டுல லாஸ்ட் காலண்டர், அதாவது ஜனவரி டு மார்ச் வரையிலான காலண்டர்ல அந்த காலாண்டுல நமக்கு $710 கோடி வந்து நடப்பு கணக்கு உபரியா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 0.7%. அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள், முட்டை, தேய் இந்த மாதிரியான பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து இந்தியாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக யூரோப் யூனியனோட நம்ம தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் சைன் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாயின்னு அழைக்கப்படுது. இந்த வருஷம் ஜனவரியில் சைன் ஆயிருப்பது.
அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஜூன் 10ஆம் தேதி 15ஆம் தேதி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ 10ஆம் தேதி வந்து பாலிட்டி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஃபீஸ் வந்து 2000. ஸோ இதில் பாலிட்டி நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம், கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், லைவ் கிளாஸை. அதோட உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் இன்க்ளூட் ஆகி தான் இதில் வரும். ஸோ பாலிட்டி ஃபுல்லாகவே இதில் கவர் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1க்கான கிளாஸஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டெமோ கிளாஸஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல எவ்ரிடே கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி யூடியூப்லையுமே லைவ் கிளாஸஸ் வந்து 10 to 12 PM வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மார்னிங் 10 to 12 PM வரைக்கும். ஸோ அதையும் அட்டன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் PM ஜெய் திட்டத்தில் இணைந்த 36வது மாநிலம் எது? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். தென்கொரியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஹான் சியோங் சூக். 2026ஆம் ஆண்டிற்கான மான பகதூர் சிங் லஹக் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெருமாள் முருகன். பெண்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. தொடங்கி வைக்கிறாங்க சென்னையில ஜூன் 9 இன்னைக்கு. அடுத்து நாட்டின் மொத்த தோல் மற்றும் அதை சார்ந்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு எத்தனை சதவீதமாக உள்ளது? 37% இருக்கு தமிழ்நாட்டுடைய பங்கு. சமீபத்தில் பிலிப்பைன்ஸ் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எத்தனை அலகுகளாக பதிவாகி உள்ளது? 7.8. சிப்ரி அறிக்கையின்படி உலகில் அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. அதுக்கப்புறமா அமெரிக்கா. பவ்யா போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பியூஷ் கோயல் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. உலக உணவு பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 7ஆம் தேதி ஃபுட் செக்யூரிட்டி டே வந்து செலிப்ரேட் பண்றோம். உலக பெருங்கடல் தினம் வந்து ஜூன் 8ஆம் தேதி. ஸோ வேர்ல்டு ஓஷன் டே ஜூன் 8. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆன்சர் ஆர் பிரக்யானந்தா. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.